சாமந்தி செடி, செம்பருத்தி செடி இது போலலாம் நம்ம வளர்க்குறோம். சில டைமில் வந்து செம்பருத்தி செடி கூட டிசீஸ் வந்து போயிடும். மேலே வந்து மாவு பூச்சி இதெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம செடியை தூக்கி போட்டுருவோம். அது போல் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் பிடிச்சி வாங்கின ரொம்ப செம்பருத்தி செடி நல்லா இருக்குது, திருப்பி அடுத்தது இந்த கலர் தேடணும், அது போலலாம் இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சாமந்தி செடியில் நம்ம இலைலாம் வைக்கிறோம். ஏற்கனவே சாமந்தி இலையெல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ இது போல் சாமந்தி லீஃப் கூட நம்ம வைக்கிறோம். அதே போல் வந்து செம்பருத்தி இலை கூட வைக்கலாம். பாருங்கள், ஹைபிஸ்கஸ் லீஃபு நான் வச்சுட்டு ரூட் வந்துருச்சு. நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இது லைசோரிய செம்பருத்தி இல்லை, இது வந்து ஒயிட் கலரு பெரிய செம்பருத்தி பூக்கும். பாருங்கள், ரூட்டு வந்துருச்சு. வேறு தொட்டியில் வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த சின்ன கப் தொட்டியில் வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா செம்பருத்தி எல்லாம் வந்து ரூட் வந்துடுச்சு. அதே போல் நீங்கள் வந்து முயற்சி பண்ணால் வந்து சாமந்தி இலை இது போல் வந்து செம்பருத்தி இலையெல்லாம் நம்ம ரூட்டு வர வைக்கலாம். ஆனால் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. பிரான்ச் வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் பொறுமையாக இருந்து செடி வளர்க்குறோன்னா இது போலலாம் நீங்கள் வளர்த்துக்கலாம். ஏன்னா ரேர் கலர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ எடுத்துட்டேன். நான் நட்டு வச்சுருந்தேன் இலை. சாதா பழைய மண்ணில் தான் நான் நட்டேன். மேல் பாகத்தில் மட்டும் கொஞ்சம் கொக்கோ பீட் போட்டுருக்கேன். இது போல் நம்ம ரூட்டு வர வச்சுட்டு மாடியில் உச்சவையில் தான் வச்சுருந்தேன் இலை வச்சுட்டு நல்லதாக ரூட்டு வந்துடுச்சு. இது போல் செம்பருத்தியில் கூட நீங்கள் வேர் வர வைக்கலாம். செம்பருத்தி இலையில் கூட பாருங்கள், இந்த சாமந்தி லீஃபு இது போல் வச்சாலே வேர் வரும். அம்மா அதிலே விழுந்து எத்தனை வாட்டி நான் சாமந்தி இலையெல்லாம் வேர் பிடிச்சிருக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.